சாமுவேல் எடுங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு பேசுங்க. உடைய சத்தியம் எங்களோடு இடைபெடட்டும். ஆவியானவர் நீங்க எங்களோடு இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து தாவீதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் தாவீது செய்த தவறை குறித்து நம்ம ஆழமாக என்ன பண்ணோம், தியானித்தோம். இந்த வாரம் அதே தாவீதினுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன், தாவீது தவறு செய்தார், பாவம் செய்தார். ஸோ அதோடு நம்ம முடிச்சுட்டு அடுத்த வாரம் வேற டாபிக், அதுலேயே தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு. இப்போ தவறு செய்து தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு வேறு வழியில் போன தாவீது எப்படி சரியான பாதைக்கு திரும்பினார் அப்படிங்கிறத இந்த வாரம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சரியான பாதைக்கு திரும்புதல், அதுதான் இன்னைக்கு பிரசங்கத்திற்கு உண்டான ஒரு தலைப்பு. என்னால் பிபிடி போட முடியல, பட் பாயிண்ட் நான் சொல்லும்போது தயவு செய்து எழுதுறவங்க என்ன பண்ணுங்க, எழுதி கொள்ளுங்க. சகோதர சகோதரியே, இந்த உலகத்தில் பல்வேறு நேரங்களில் நாம் சந்திக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற ஜனங்கள் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறது. டிஸ்கரேஜ் அப்படின்னு சொன்னால் நம்மளை அவமானப்படுத்துவது, நம்மை பலவீனப்படுத்துவது, நம்மை தவறான காரியங்களால் பேசுவது. இந்த காரியத்தை நம்ம அடிக்கடி பார்க்கறது உண்டு. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிகமாக எதனால் வருகிறது அப்படின்னு சொன்னால், நாம் செய்கிற சில தவறுகளால தான் இப்படிப்பட்ட அவமானங்கள், தலைகுனிவுகள் இந்த உலகத்தில் நம்ம சந்திக்கிறோம். இப்படிப்பட்ட தாவீது, நல்லா கவனிங்க, இதில் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். கோலியாத்தை ஜெயித்த தாவீது, 8 வருஷம் வனாந்தரத்தில் இந்த 600 ஜனங்களை கூட்டிட்டு திரிந்த தாவீது, இந்த ஜனங்கள் நல்லா ஒரு இடத்துல ஸ்டே பண்ணணும், வனாந்தரத்தில் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்கணும், இவங்க நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி பெலிஸ்திய ராஜா கிட்ட, அக்கீஷ் அப்படிங்கிற ராஜா கிட்ட போய் கேட்டு சிக்கலாக்கு அப்படிங்கிற ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்துல இந்த ஜனங்களை எல்லாம் தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு டென்ட் போட்டு வீடு போட்டு, அப்பா ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு இவனும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்ட உடனே 600 பேரும் என்ன பண்றான், இவனுக்கு எதிராக திரும்பி நிற்கிறான். எப்படியாவது தாவீதை கல்லடிச்சு என்ன பண்ணணும், கல்லெறிந்து என்ன பண்ணணும், தாவீதை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பாருங்க, தாவீது பண்ண ஒரு சிறிய தவறு எப்படி ஜனங்களை திருப்பி விடுதுன்னு பாருங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான், இதை கவனிச்சுக்கணும். நீங்க சந்தோஷமா இருப்பாங்க எல்லாருமே, அது யாரா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, அன்பே ஆறுயிரே அப்படின்லாம் பேசிட்டு இருக்கலாம். என் ஃப்ரெண்டு, நீ உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன், என் கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் தாய் தகப்பன், கேட்க முடியாத கவிதைகளை. ஆனா ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டோம்னா, ஒரு சின்ன கோளாறு செஞ்சிட்டோம், ஒரு சின்ன பாவம் செஞ்சிட்டோம், ஏதாவது குடும்பத்தில் ஒரு குழப்பம் வந்துடுது, ஏதாவது ஒன்று இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இது அத்தனையும் அப்படியே திரும்பி உன்னாலதான் வாழ்க்கை போச்சு, உன்னாலதான் குடும்பம் போச்சு, உன்னாலதான் நாசமா போச்சு, உன்னாலதான் உருப்படி இல்லாம போச்சுன்னு சொல்லி தாவீதை கல்லெறிஞ்சது போல வார்த்தையால கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. சில பேர் கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க, சில பேர் விச வச்சு என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. இதுதான் உலகம். இதை நம்ம தெளிவா மனதில் வைத்துக் கொள்ளணும். தாவீதும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் அப்படிப்பட்ட வீரனையே இப்படி எதுக்குறாங்கன்னா, நீங்களும் நானும் ஏமாத்துறோம். தவறான பாதையிலே போகும் பொழுது சில குடும்பங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகள்னால இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்புதுன்னா தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் உலகம். நான் பண்ணின தவறுனால இப்படிதான் வருவாங்க. நான் நல்ல காரியம் பண்ணிட்டேன், நான் சம்பாரிச்சு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆறுதல் சொல்ல, என் கையை பிடிக்க, எனக்கு தேவையான காரியங்களாம் செய்ய பேசுறதுக்கு 1000 பேர் என் பக்கத்தில் நிற்பான். ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு பாவம் பண்ணிட்டேன், வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னா தூரம் போய் நின்றுட்டு என்னை கல்லெறியணும், என்னை அவமான சொற்களால் கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி கல்லெறிய தான் என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கிறோம். நாம் தேவனை விட்டு விலகி உலக பிரகாரமான காரியத்தில் இந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும்னு சொல்லி போய் கடைசியில் அது ஒரு குழப்பமாய் அதில் இழந்து போச்சுன்னா உடனே நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம், உடனே நாம் புறந்தள்ளப்படுகிறோம். சகோதர சகோதரியே, இப்படிப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த காரியம்தான்
தாவீதுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம ஆழமா நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். தாவீது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து நிக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா ஜனங்களும் தனக்கு எதிராக இருக்கிறாங்க. ஏன்னா அமிலேக்கியர் வந்து அந்த சிக்கலாக்குங்கிற பகுதியில் அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பத்தின் மற்ற பெண்கள் எல்லாத்தையும் சிறைபிடிச்சிட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாம் ஒரு சண்டைக்கு போயிருக்காங்க. வந்து பார்க்கறாங்க, யாரையும் கிடையாது. உடனே இவனை நம்பி வந்து எல்லாம் வீணா போச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் கல்லெறிய நிக்கிறான். இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். தோல்விதான் கடைசி அத்தியாயம் என்பதை நினைச்சு கூடாது. சில விஷயங்கள்ல தேவனுக்கு விரோதமா நம்ம செஞ்சு இல்ல பாவம் செஞ்சு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தாவீதுக்கு ஏற்பட்ட குழப்பம் போல சில தோல்விகள் வந்துட்டா உடனே நம்ம என்ன பண்ண, இதுதான் கடைசி, இதுதான் ஃபைனல் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, முடிச்சிடக்கூடாது. இதுதான் ஃபைனல் சாப்டர் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, முடிச்சிடக்கூடாது. பாஸ்டர் நல்லது பண்ணி அதுல பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனை அவ்வளவுதான், இதுதான் கடைசி அப்படின்னு நினைக்க கூடாது. சில நேரங்களில் பாவம் செஞ்சும் தப்பான காரியத்தை செஞ்சு அதனால பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால இதுதான் கடைசி, நான் பாவம் பண்ணிட்டேன், இனி வழியே இல்லைன்னு நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளை நாமே புறந்தள்ளிடக்கூடாது. அதுக்கு மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னு சொன்னால் இந்த இடத்துல தாவீது என்னது மிகச்சிறந்த ஒரு உதாரணம், பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னும் மிகச்சிறந்த உதாரணமாக நம்ம யாரை பார்க்கலாம்னா இளையகுமாரனை நம்ம பார்க்க முடியுது. தன்னுடைய சொந்த தகப்பனிடத்திலிருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு தூர தேசத்தில் போய் பணத்தை எல்லாம் செலவு பண்ணுறான். பணம் இருக்கிற வரைக்கும் நண்பர்கள் அவனோடு கூட இருக்கிறாங்க. பணம் இல்லாத பட்சத்தில் எல்லா நண்பர்களும் பிரிஞ்சு அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான். பசி பட்டினியில் போய் என்ன பண்ணுறான், பன்றிகள் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையில் போய் வேலை செய்கிறான். அங்கேயும் சரியாக சாப்பாடு கிடைக்கல. அப்போ பன்றிகளுக்கு வைக்கக்கூடிய உணவெடுத்து இவன் சாப்பிட்றான். அதை ஓனர் பார்த்து அடித்து துரத்துறான். அப்படிப்பட்ட நிலைமையில நான் திரும்ப எங்க அப்பா கிட்ட போவேன், ஆனா மகனா போக மாட்டேன், அவரிடத்துல போய் வேலை கேட்டு அங்க இருக்கக்கூடிய வேலையாளில் ஒருத்தரா நான் இருந்துக்கிறேன்னு வரான். ஆனா தகப்பன் எப்பொழுதும் அவனை வேலையாளாக பார்க்கல, தன்னிடத்திலிருந்து பிடுங்கிட்டு போனவனா பார்க்கல. அவனை அவமானப்படுத்த வேண்டும் என்று தகப்பன் நினைக்காம மேலிருந்து குடு குடுன்னு ஒடியாந்து என் மகனே அப்படின்னு சொல்லி கழுத்தோட கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார் தகப்பன். அல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய தகப்பன், சிறந்த பெஸ்ட் தகப்பன். எல்லாருமே அந்த கதைக்கு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. என்ன தலைப்பு கொடுப்பாங்கன்னா, கெட்டுப்போன இளையகுமாரன் அப்படின்னு தலைப்பு கொடுப்பாங்க. இல்லை, நல்ல தகப்பன் தான் அந்த அந்த ஓமைக்கு உண்டான பெஸ்ட் தலைப்பு, நல்ல தகப்பன். பாவத்தில் விழுந்து போனவங்களை எப்படி சேர்த்து கொள்ளுகிறார்கள் என்பதுதான் நல்ல, அதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் எக்ஸாம். ஸோ இப்போ தாவீது எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறானா, தேவனை விட்டு விலகி சுயமாக முடிவெடுத்து தேவ சமூகத்தை விட்டு விலகி ஒரு இடத்துல போய் இருக்கிறான். அங்கே போய் சந்தோஷமா இருக்கிறான். அப்போ ஒரு நாள் சண்டைக்கு போகிறான். போயிட்டு வரும்பொழுது அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவிமார்கள், அவனோட கூட இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ தாவீதோட சண்டைக்கு போன ஒரு குரூப் மாத்திரம் தான் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் தாவீதுக்கு எதிராக திரும்பி நிற்கிறாங்க, கல் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. இதுதான் சம்பவம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு விலகி செல்லலாம், அப்படி ஒரு கேள்வி நம்ம வச்சுக்கலாமே. எவ்வளோ தூரம் செல்லலாம்? சில பேர் சொல்லுவாங்க, பெற்ற தாய் தகப்பனை விட்டு இந்த லிமிட்டுக்கு மேலே நீ போயிட்டினாடா உனக்கு சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது சொல்கிறது உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், உனக்கு இவ்வளோதான் லிமிட்டு, இதை தாண்டி நீ போயிட்டினா என்னது, டைவர்ஸ், விவாகரத்தான் உனக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறது உண்டு. பிள்ளைகளை பார்த்து சொல்கிறது உண்டு, இங்கே பாரு, இதை தாண்டிட்ட, இந்த தப்பை மாத்திரம் நீ பண்ணிட்டு, இந்த இடத்த நீ தாண்டிட்ட, இந்த பிரச்சனையில் இதை தாண்டிட்டேன்னா நான் உனக்கு அப்பா கிடையாது, நான் உனக்கு அம்மா கிடையாது, நீ எனக்கு பிள்ளை கிடையாது. அப்படி ஒரு டேக்லைன் வைப்போம் இல்லை, ஒரு லைன் வைப்போம் இல்லை. அதுபோல் தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நம்ம முதல் பாயிண்ட் தாவீதுடைய வாழ்க்கை வச்சு நம்ம தியானிக்கிற விஷயம்னா, எவ்வளவு தூரம் தேவனை விட்டு நம்ம விலகி செல்லலாம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். சகோதர சகோதரியை, முதலாவது கடைசி வாரத்தில் நம்ம பார்த்தோம், எப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப முதல்ல நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா, நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம தேவன் மீது வைத்த நம்பிக்கையை இழப்போம். ரெண்டாவது, நம்மேல் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணுவோம், இழப்போம். ஒருத்தன் பாவம் பண்ணி வழி விலகி போறான், ஒருத்தன் தப்பான வழியில போறான் அப்படின்னா, அவனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயம் என்னன்னா, அவன் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இழக்க ஆரம்பிப்பான். ரெண்டாவது, தன்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணுவான், இழக்க ஆரம்பிப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் தேவன் பக்கமாக திரும்புவது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எல்லாம் கவனிங்க. பின்மாற்றத்தில் அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் உலகபூர்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் ஈஸியாக கூட ஆண்டவர் பக்கம் வந்துடுவான். ஆனால் ஒருவன் ஆண்டவருக்குள்ள வந்துட்டு பின்மாற்ற வாழ்க்கைக்கு போய் ஆண்டவரை விட்டு உலகபூர்வமான வாழ்க்கைக்கு போயிட்டானா,
அவன் திரும்ப மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள வர்றது சர்வ சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம சபையில கூட 2-3 குடும்பம் அப்படி போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னே தெரியல, எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க திரும்ப ஆண்டவருக்குள்ள வருது ரொம்ப சீக்கிரம் வந்துட முடியுமா பாஸ்டர் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பாவம் அவர்களை பின்மாற்றத்தில் கொண்டு போச்சு தெரியுமா? அது சும்மா விடாது. அவங்களை எவ்வளவு தூரம் டிசீவ் பண்ணி எவ்வளவு தூரம் ஏமாற்ற முடியுமோ, எவ்வளவு தூரம் அவங்களை கீழே தள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் அவங்களை கீழே தள்ளி அவங்கள போட்டு ஒண்ணும் இல்லாம உலுக்கி எடுத்துரும். அதெல்லாம் தாண்டி அவங்க மேலே ஏறி வர்றதுங்கிறது சர்வ சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட நேரத்திலும் அவன் கொஞ்சம் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறான். அவன் தேவன் பக்கமாக கொஞ்சம் நெருங்கி இருக்கிறான், கர்த்தர் பக்கமாக கொஞ்சம் நெருங்கி இருக்கிறான். எப்படியாவது ஆண்டவர் பக்கமாக நெருங்கிடணும்னு முயற்சி எடுக்கிறான். கர்த்தரிடத்திலிருந்து பலன் பெற்றுக்கொள்ள போராடுகிறான். அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் அவனை கைவிடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் அவனை புறந்தள்ளுகிறது கிடையாது. இந்த இடத்துல என்ன நடக்கிற சம்பவத்தை பாருங்க. தாவீது இஸ்ரவேல் தேசத்து ஆளு. இப்ப சவுல் துரத்துறானேன்னு சொல்லி 600 ஜனங்களோடு யாருக்கிட்ட போய் மண்டிட்டுட்டான்? பெலிஸ்தியன் கிட்ட போய் மண்டிட்டுட்டான். அந்த பெலிஸ்தியன் மண்டிட்டு அவன் எந்த ஊருக்கு போறான்? 27ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அவன் எந்த ஊருக்கு போறான் அப்படின்னு சொன்னா காத் அப்படின்னு சொல்ற ஒரு ஊருக்கு போறான். அந்த ஊர் யாரு அப்படின்னு சொன்னா கோலியாத்து பிறந்து வளர்ந்த ஒரு ஊர். அப்ப அப்படிப்பட்ட ஊருக்கு போய் அங்க அவங்க கிட்ட கேட்டு நாங்க எனக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்கிறோம். அங்க சிக்கலாக்கு அப்படிங்கிற ஒரு இடத்தை ஆக்கீஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா என்ன பண்றாரு? ஆக்கீஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா கொடுக்குறாரு. அந்த இடத்துல அவன் தங்கி இருக்கிறான். இவன் நினைச்சுக்கிறான், ஆஹா ராஜா நமக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாரு, நமக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாருன்னு பெட்டு கிட்ட எல்லாம் போட்டு கூடாரங்கடாரெல்லாம் போட்டு அப்படி குஷியா இருக்கிறாங்க. குஷியா இருக்கும்போது ராஜா சும்மா விடல. அவனை வச்சே அவனுடைய சந்ததி அவனுடைய ஊரை குத்தணும், அவங்க ஊரை அடிக்கணுங்கிறது தான் யாருடைய வேலை? இந்த ராஜாவுடைய வேலை. அவன் என்ன பண்றான்? இஸ்ரவேல் தேசத்தோடு சண்டைக்கு யார் அனுப்புறான்? தாவீது அனுப்புறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம சண்டை போட்டா சவுலை ஜெயிக்க முடியாது. சவுலுக்கு பின்னாடி யார் இருக்கா? அவங்க கடவுள் இருக்கிறாரு, அவர் பயங்கரமான ஆள், அவர் எதிர்த்து நிற்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சவுலுக்கு ஈக்குவலான ஆள் யாருன்னா தாவீது. ஏன்னா தாவீது கோலியாத்தை கொண்டிருக்கிறான்ப்பா, அவன் நல்ல பலசாலி, அவனை வச்சு அவனை அடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பிளான் பாருங்க. பிளான் போட்டு தான் சண்டைக்கு அனுப்புறான். அந்த இன்சிடென்ட்லாம் கடந்த வாரம் தியானிச்சோம். அப்போ சவுல் சண்டைக்கு போகிறான், ஏதோ ஒரு இடத்துல போய் யாரையோ அடித்து பொருளெல்லாம் மீட்டுட்டு வரான். ஆனால் இங்கே வந்து ராஜா கிட்ட என்ன சொல்கிறான்? இந்த ஆக்கீஸ் அப்படிங்கிற ராஜா கிட்ட என்ன சொல்கிறான்? ராஜா நான் போய் இஸ்ரவேலை தான் அடித்தேன், இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இருந்தால் அந்த பொருளை மீட்டுட்டு வந்திருக்கிறேன்னு அந்த பொருளை அவங்ககிட்ட கொடுக்குறான். அது யாராவது ராஜா கிட்ட சொல்ல போனால் பிடிச்சி அவங்கள கொண்டுறான். இதெல்லாம் தான் கடைசி வாரம் நம்ம தியானித்தோம். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்றேன், எவ்வளவு தூரம் போலாம் அப்படின்னு சொன்னா, என்றைக்கு பாவத்துக்குள்ள போறீங்களோ அப்ப என்ன ஆகும்? நீங்க நினைச்சுக்கிறீங்க முதல் ஸ்டெப்ல பாவம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், பாவம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்க நினைச்சுக்கிறீங்க அடடடா எவ்வளவு சந்தோஷம், அடடடா எவ்வளவு மகிழ்ச்சி, அன்னைக்கு சர்ச்செல்லாம் போயிட்டு டிவி பார்க்க முடியல, படத்துக்கு போக முடியல, சொந்தக்காரங்களோட உட்காந்து ஒரு ஃபங்க்ஷன் கலந்துக்க முடியல, ஒரு சாப்பிட முடியல, ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட முடியல, ஆடம்பரமா இருக்க முடியல, வாய்க்கு வந்ததை ஜாலியா பேச முடியல, மக்களோடு சிரிச்சு கெட்ட வார்த்தைகள் பேசி மகிழ்ச்சியா இருக்க முடியல, கோபப்பட்டா கோபப்படக்கூடாதுங்கிறாங்க. என்ன இந்த வாழ்க்கை? இங்க பாரு, அப்படியே கெட்ட கெட்ட வார்த்தைகளால் அப்படியே பேசி கமாண்ட் அடிச்சு அப்படியே சிரிச்சு கைகொட்டி மகிழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதாவது சினிமாவுக்கு போறோம், தப்பு பண்றோம், எங்கெல்லாம் தப்பு பண்ண வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஜாலியா தப்பு பண்றோம், சிகரெட் பிடிக்கிறோம், பீடி குடிக்கிறோம், குடிப்பழக்கம் இருக்குது, என்ன பாக்கு போடுறோம், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம். இவ்வளோ சந்தோஷமா இருக்குப்பா அதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா உங்களுக்கே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அந்த ஆக்கீஸ் அந்த இடத்தை கொடுத்து அப்படியே இஸ்ரவேல்ல இருந்து அவனை அப்படியே கொண்டு வந்தானோ இப்ப என்ன பண்றான்? திரும்ப அவனை எப்படி பயன்படுத்துறான்? இஸ்ரவேலோடு சண்டை போட பயன்படுத்துறான். பாவம் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு அப்படியே அதிகாரியா ராஜாவா மாறிக்கிட்டு வருது. நீங்க அதை உணர்றதில்லை. ஒன்ஸ் அது ராஜாவா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, அது கிங் பொசிஷன் எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க சுயமா எதையும் சிந்திக்க முடியாது. பாவம் உங்களை ஆள ஆரம்பிச்சிடும். அது உங்களை எப்படி கொண்டு போகுமோ அப்படிதான் நீங்க போகணும். அது எப்படியெல்லாம் உங்களை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதோ அப்படியெல்லாம் உங்களை யூஸ் பண்ணும். நீங்க அப்பதான் நினைப்பீங்க, ஐயோ பாஸ்டர் என்னால முடியல, ஐயோ பாஸ்டர் என்னால முடியல, ஐயோ என் மனைவி என்னால முடியல, ஐயோ என் கணவனை என்னால முடியல, என் குடும்பம் என்னால முடியல என்று சொல்லி அப்ப என்ன பண்ணுவோம்? ரொம்ப கவலைப்படுறவங்களா என்ன பண்ணுவோம் இருப்போம். தாவீது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் போறான். அதனாலதான் சொல்றேன், எவ்வளவு தூரம் பாவம் செஞ்சுட்டு திரும்பி ஆண்டவர் பக்கம் வரலாம் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தேன். அதுக்கு ஒரே பதில்னா,
நீங்கள் எவ்வளவு தூரம் பாவத்துக்குள்ளே போகிறீங்களோ அவ்வளவு தூரம் வேதனையை அனுபவிப்பீங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. வழி தெரியாமல் 10 கிலோமீட்டர் போயிடுறீங்க, என்ன பண்ணுவீங்க? திரும்ப வழி தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? திரும்ப 10 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். வண்டி இல்லை, பைக் இல்லை, பஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சிரமப்பட்டு தானே ஆகணும். அப்போ எவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கிறனோ, சந்தோஷமாக நடந்து போனனோ, அங்கே 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், 12 மணிக்கு சாப்பாடு, வேக்குன்னு போய் அங்கே கல்யாண மண்டபம் இல்லை, அந்த அட்ரஸ் தப்பாக 10 கிலோமீட்டர்னா திரும்ப அந்த மண்டபத்துக்கு 10 கிலோமீட்டர் திரும்ப நடந்து போகணும். போகும்போது சந்தோஷமாக இருக்கும், டடடா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி கடன் வாங்குறது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தானே. வேக வேகமாக கடன் வாங்குகிறோம், கிரெடிட் கார்டில் கடன் வாங்குகிறோம், டெபிட் கார்டில் கடன் வாங்குகிறோம், லோன் வாங்குகிறோம். கடன் எவனாவது கொடுத்துட்டானா ஓடி போய் பையை வச்சுட்டு நின்றோம், கொடுங்க. அதில் அவன் கேட்பான், போதுமா? இல்லை இன்னும் 10 கொடுங்க. இல்லை இது இல்லை இன்னும் 5 கொடுங்க. கடன் வாங்க அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ கடன் வாங்குறீங்களோ அதை திருப்பி கட்டணும். கடன் வாங்கும்போது இருக்கிற சந்தோஷம் கடன் கட்டும்போது இருக்குதா நமக்கு? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. பாஸ்டர் சந்தோஷமாக கடன் கட்டுறேன் சொல்கிறோமா? வண்டி ஆசாசையாக எடுத்தோம், நான் எடுத்தேன் கடன், ஒரு 50,000 ரூபாய் என்னமோ கடன் போட்டேன், இஎம்ஐ போட்டேன். நான் எடுக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி, புது வண்டி அப்பா அப்படின்னு. முதல் மாதம் கட்டினேன், 2வது மாதம் கட்டினேன், 3வது மாதம் கட்டினேன். அப்புறம் டேட்டை பார்க்க ஆரம்பிச்சிடும், எப்படா இந்த கடன் முடியும். என்னது, வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கிறான், ஆனால் வண்டி ஓட்டும் போதெல்லாம் எப்படா அந்த கடன் முடியும். இன்னும் 5 மாதம், இன்னும் 3 மாதம், இன்னும் 4 மாதம், இன்னும் 2 மாதம், கடைசி ஜனவரி டியூ முடியுது, அந்த இஎம்ஐ முடியுது. அப்பாடா கடன் முடிஞ்சுதுனான்னு அப்படி அது என்னமோ தெரியல, ஒரு பாரம் அப்படியே எனக்குள்ளே குறைஞ்சிருச்சு. அப்போ யோசிச்சுட்டேன், இவ்வளோ கடன்லாம் நம்ம வாங்கக்கூடாது, வண்டியே இல்லாமல் நடந்து போனாலும் சரி அப்படின்னு சொல்லி. அதே போல தான் பாவம் உங்களை அழகாக கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கும், சந்தோஷமாக ஜாலியாக பேசுறதுக்கு. சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக சுற்றுறோம். வாலிப பிள்ளைகள் இன்னொருவரோடு அப்படி பழகும் பொழுது, அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, சபை பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, யாருக்கும் தெரியல, அங்கே சுற்றுறாங்க, இங்கே சுற்றுறாங்க, வண்டியில் எங்கே போகிறாங்க, அந்த தேட்டருக்கு போகிறாங்க, அங்கே மாலுக்கு போகிறாங்க, எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு மகிழ்ச்சியாக இருப்போம். ஒரு நாள் பிடிக்கும், நீ நம்பி போன உன்னை ஏமாற்றும் போது, நீ நம்பி போன பொண்ணு உன்னை ஏமாற்றும் போது, அன்னைக்கு இருக்கும் பாரு ஒரு பிரச்சனை, அன்னைக்கு இருக்கும் பாரு ஒரு போராட்டம், ரொம்ப கஷ்டம் அது. இப்போ பக்கமாக ஒரு பட்டணத்துக்கு போயிருக்கும்போது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. ஒரு பையன், எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன், அந்த பையன் நல்லா ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமாக இருந்தான். அந்த பையன் வாலிப வயதை எட்டுனான். அப்புறம் என்ன பண்ணால், வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண்ணை என்ன பண்ணிட்டான், திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம், கல்யாணம் பண்ணாமல் ஒரு லிவிங் டுகெதர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வீட்டில் சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான். உங்கள் அப்பா அம்மாலாம் நெஞ்சா அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஐயோ என் பையன், மூத்த பையன், அதுக்கப்புறம் ஒரு தம்பி இருக்கான், ஒரு தங்கச்சி இருக்கா, எல்லாமே இருக்காங்க. ஐயோ பாஸ்டர், பாஸ்டர்மா இந்த மாதிரி என் பையன் போயிட்டானே, அவனை விட்ட போய் பேசுகிறாங்க. தம்பி தப்புப்பா, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, எந்த ஊருன்னு தெரியல, தேவையில்லாமல் வாழ்க்கைன்னு இழந்து போயிடும். அப்படிலாம் இல்லை பாஸ்டர்மா, அந்த பொண்ணு எனக்காக என்ன பண்ணிட்டா, எனக்காக வந்துட்டா, அவள் எனக்காக என் அன்பு அவள் அவ்வளோ அன்பு வச்சிருக்கா, நான் அவன் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன், எனக்கு அப்பா தேவையில்லை, அம்மா தேவையில்லை, சர்ச்சு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைன்னு போயிட்டான். இவங்களும் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி சொன்னாங்களாம், போயிட்டான். 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கிழிஞ்ச சட்டையோட பேண்டோட வீட்டுக்கு ஒடியாராம். அம்மா என்னை காப்பாத்துங்க, அப்பா என்னை காப்பாத்துங்கன்னு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன்டா அப்படி வரேன்னு சொல்லிட்டு. அப்போ சொல்கிறானா, அம்மா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு ஊரில் ஒரு குடும்பமே என்ன பண்ணுது இருக்குது. இந்த அம்மா சொல்கிறேன், நீலாம் உள்ளே வரக்கூடாதம்மா, பாஸ்டம்மாவை கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பாஸ்டம்மா அவங்க குடும்பத்தை எல்லாம் வர வச்சு பேசும்போது பிளான் பண்ணால், இவனை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக 2 குழந்தைங்க அவங்க ஊரில் இருக்குது, அதை மறைச்சு இவனை வச்சு என்ன பண்ணிருச்சு, கடன் வாங்கி வண்டி வாங்கிருச்சு, கடன் வாங்கி வீடு வாடகைக்கு அது ரெண்டல் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு இவன் மேலே சிக்க வச்சுட்டாங்க. எல்லாமே அந்த பொண்ணு இவன் மேலே ஒரு மிகப்பெரிய கடனை சுமத்தி இவங்க சம்பாரிச்சது 3 வருஷம் எல்லாம் பிடுங்கிருச்சு. இப்போயும் அந்த பொண்ணு சொல்லலை எனக்கு குழந்தைங்க இருக்குன்னு. எப்படியோ இவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த பொண்ணு போட்டு அவனை மிரட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே பிரச்சனை ஆகி, அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இவனை பிடிச்சி அடித்து, இவனை பிடிச்சி திட்டி, அப்புறம் கடைசியில் அந்த பொண்ணோட போய் கண்டுபிடிச்சி இவன் அதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டானம்மா. வெளியே வரத்துக்குள்ளே போதான்னு ஆகிப்போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சகோதர சகோதரி சந்தோஷமாக இருந்தது, போக போக 2 வருஷம் 3 வருஷம் அடடடா, எல்லா விஷயமும் குடிக்கும்போது எல்லா விஷயங்களும் அப்படி இருக்கும். ஆனால் என்றைக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் தெரியும், ஐயோ வாழ்க்கை இழந்து போயிட்டோமே. அப்போ நீங்கள் ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, எவ்வளவு தூரம் போகிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு என்ன உண்டு,
சத்தமாக சொல்லுங்க. பாவத்தில் எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு. என்னைக்கு நீ டேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்னைக்கு இதிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம எவ்வளோ தூரம் தந்துட்டோம், எவ்வளோ தூரம் பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையை ரொம்ப மனதில் என்ன பண்ணுங்க, வைத்துக்கொள்ளுங்க. அதனால இந்த கேள்விக்குண்டான ஒரே பதில், எப்போ மனம் திரும்புகிறோம் அதுதான் பதில். எவ்வளவு தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் பிரச்சனை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது காரியம், இப்போ இந்த தாவீதுடைய இன்சிடென்ட்லேருந்து ரெண்டாவது மெயின் பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம். என்ன அப்படின்னு சொன்னால், சரியான பாதைக்கு திரும்புதல். ஹல்லேலூயா. தாவீது தேவனுடைய பாதையை விட்டு திரும்பி போயிட்டான். இப்போ அவன் கரெக்டான ஒரு நேரத்தில் திரும்பி வரான். இப்போ இதில் ஒரு சில பாயிண்ட் பார்க்கலாம். அந்த சரியான பாதைக்கு திரும்புதல் அப்படிங்கிறதுல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இன்டென்ஷனல் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க முழு மனதோடு அந்த பாதையில் ஒரு முழு நோக்கமோடு, முழு ஆத்மா, முழு இருதயம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் சரியான பாதையில நோக்கி நம்ம என்ன பண்ணணும், திரும்பணும். ஹல்லேலூயா. நீங்க போன நோக்கம் ஒன்னா இருக்கலாம், ஆனா என்றைக்கு நான் சரியான பாதைக்கு திரும்பணும், இது பாவம், நான் வந்த பாதை பாவம், இதுக்கு எனக்கு பெரிய பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு நீங்க அறிந்து கொள்றீங்களோ, அன்றைக்கு சரியான பாதையாகிய தேவனுடைய பாதைக்கு திரும்பும் போது உங்களுடைய மனதின் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முழு மனசோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு தேவன் பக்கம் திரும்பணும். அந்த பாதையில நாம என்ன பண்ணணும், திரும்பி வரணும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நாம என்ன பண்ண முடியுது, நாம பார்க்க முடியும். பாருங்க, இவர்கள் சண்டைக்கு போன பிறகு, தாவீது இவர்கள் குடும்பம் எல்லாம், தாவீதினுடைய இந்த போர் வீரர்கள்லாம் சண்டைக்கு போனதுக்கு பிறகு இப்போ என்ன ஆகி போச்சு, எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, அமலேக்கியர் வந்து இவனுடைய பிள்ளைமார்கள், இவனுடைய குழந்தைகள், அதே போல இவனுடைய மனைவிமார்கள், இந்த சண்டைக்கு போனவங்களுடைய குடும்பங்கள், இவங்க சேர்த்து வச்சிருந்த ஆடு மாடுகள், இவங்க சேர்த்து வைத்த ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இப்ப இவன் எப்படி நிக்கிறான் சொன்னா, நிராயுத பாணியா நிக்கிறான். நிராயுத பாணினா ஒன்றுமே சப்போர்ட் இல்லாம நிக்கிறான். இவனுக்கு இருந்த ஒரே ஒரு சப்போர்ட் யாருன்னா, இந்த சண்டைக்கு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க கூட இருந்தவங்க தான் இப்ப இவன் கையில இருக்கிறாங்க, வேற எதுவுமே இல்லை. தனி ஆளா போய் கோலியாத்தை ஜெயித்த தாவீது இப்ப அவன் தன்னை எப்படி உணர்கிறான் அப்படின்னு சொன்னா, யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை. ஏன்னா அவன் கூட இருந்த ஆட்களும், இந்த வசனத்துல வாசிக்கிறோம், தாவீதை கல்லெறியும் நோக்கத்தோடு எல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சான். நாளைக்கு அவனை அடிச்சு கொண்டுடலாம்யா, நான் இன்னும் 1 மணி நேரத்தில் அவனை அடிச்சு கொண்டுடலாம், இவனாலதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே யாருக்கு எதிராக திரும்பிட்டாங்க, தாவீதுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. எப்படிப்பட்ட ஆளு தாவீது? கொஞ்சம் வாசிச்சு பார்த்தோம்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தேசம் பயந்து கிடக்குது, ஒரு ராஜா பயந்து கிடக்கிறான். எல்லாருமே பயந்து கிடக்கும் பொழுது அப்படி அசால்ட்டா போய் கூழாங்கல்ல வச்சு கோலியாத்தை வீழ்த்தினவன். எல்லா ஜனங்களும் கைகொட்டி பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி கைகொட்டி பாடுறாங்க. நீ எங்க போறியோ, நான் அங்க வரேன் தாவீதுன்னு 600 பேர் அவன் பின்னாடி வரான். ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது? கொண்டு போயிட்டாங்க. அவங்கள போய் மீட்டரலாம், ஏதாவது ஒரு பிளான் பண்ணி சண்டை போடலாம். வாதாபீது நம்ம போய் அவங்களோட சண்டை போடுவோம் அப்படின்னு கூட வரத்துக்கு தயாரா இருக்கானா? இல்லை, எல்லாம் கல்லெறிய தயாரா இருக்கிறான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதுதான் உலகம். ஒரு பிரச்சனையில போய் மாட்டிட்டினா அவங்க கூட வரமாட்டான். நீங்க நினைச்சுக்கிறீங்க இந்த உலகம் எனக்கு அவர் சப்போர்ட் இருக்கிறார், இந்த அம்மா சப்போர்ட் இருக்குது, அந்த அம்மா சப்போர்ட் இருக்குது, அவங்க எங்கோட இருக்கிறாங்க, இவங்க எங்கோட இருக்கிறாங்க. நீ பிரச்சனையில மாட்டினா இப்படி நீ திரும்பி நின்றுவான் ஒவ்வொருத்தரும். ஓன் பிரச்சனைப்பா, எனக்கு என்ன, நீ கடன் வாங்கின எனக்கு என்ன, கடன் வாங்கி உனக்கு தானே கொடுத்தேன், அது எனக்கு தெரியாது, அந்த பிரச்சனை எனக்கு தெரியாது. நம்மலாம் சில பேர் இன்னைக்கு பண்ற தவறு என்னன்னா, உங்களுக்குலாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டா கையில பிடிக்க முடியறது இல்லை. கையில் பிடிக்க முடியும். பணத்தை வந்து அவ்வளோ அசாதாரணமா அனாவசியமா ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அனாவசியம். பணம் ஒரு காலத்தில் 1 ரூபாய் இல்லை, 5 ரூபாய் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அந்த பணத்துக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல. மதிப்பு மீன்ஸ் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அதை எப்படி பாதுகாப்பு? டே அசால்ட்டா கிடக்கும். என்ன வேணும் வாங்கு, அது வாங்குறியா வாங்கு, இது வாங்குறியா வாங்கு, டிவி வாங்கு, பெரிய டிவியா வாங்கு, பெரிய வண்டி வாங்கு, பெரிய நகை வாங்கு, பக்கத்து வீடு யாராவது கடன் கொடு, 2 லட்சம் வச்சுக்கோ, 3 லட்சம் வச்சுக்கோ, வட்டிக்கு கொடு. ஆசீர்வாதம் வரும்போது, தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கும் போது தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் அதனாலதான் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கறது இல்லை. சந்தோஷப்படுங்க, தேவைங்கிறத ஆண்டவர் கொடுக்கிறாரா, மகிழ்ச்சியா இரேன் சகோதர சகோதரியே. ஆசீர்வாதம் வர வர நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்.
பணம் வர வர எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஆசீர்வாதம் இல்லாத போது கூட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். இந்த ஆசீர்வாதம் வந்து நீ அனாவசியமாக செலவு பண்ணி மறுபடியும் ஒரு பிரச்சனையில் மாற்ற பார்த்தியா, அப்போ எவெல்லாம் உங்க கூட சப்போர்ட் இருந்தாலும் அவெல்லாம் முதல் எதிரியாக உன்னை கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். நீ என்ன பண்ண, நீ ஏது பண்ண, எனக்கு தெரியாது, நீதானே இழந்த, நீதானே செஞ்ச, நீதானே கடன் வாங்கின, கடன் வாங்கி நீ அவனுக்கு செஞ்சிருப்பான். அவன் சொல்லுவான், நான் கடனே வாங்கல, நீதானே கடன் வாங்கின, நீதானே, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படிதான் நிற்கிறாங்க இன்னைக்கு தாவீது கிட்ட. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் நம்ம. தாவீது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இப்படி ஆண்டவர் பக்கமாக திரும்புறைனா முதல்ல இந்த மாதிரியான காரியங்களில் இன்டென்ஷன்லாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இவனோட மறுபடியும் போய் பழகுவோம். ஒருத்தன் உனக்கு துரோகம் பண்ணுறான், ஒருத்தன் ஏமாத்துறானா, நீ முன்ன பண்ண தப்பையை திரும்ப பண்ணிடாத. உன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டான், அவனோட சேர்ந்து நீ பாவம் பண்ணி தப்பு பண்ணி உன் வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய் இப்போ மீண்டு வர ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அப்படின்னா தயவு செய்து பழைய தப்பை திரும்ப பண்ணிடாத. அவன் பண்ற தப்புக்கெல்லாம் உடந்தையா போயிடாது. உன்னை கழட்டி விட்டுருவான், உன்னை கொண்டு போய் நடுத்தருவில் நிறுத்திடுவான். நீ உன் பிரச்சனை நீ பார்த்துக்கோ. இன்னைக்கு வந்து நிற்கிறானா சப்போர்ட்டா, ஐயோ உனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, நான் கொடுக்குறேன், உனக்கு இந்த பிரச்சனையா நான் வந்து கூட நிற்கிறேன். அது உங்க பிரச்சனை, நீங்க பார்த்துக்குங்க. அது உங்க குடும்பம், அதை நீங்க பார்த்துங்க. அது உன் பிரச்சனை, அது நீ பார்த்துக்கோ. நீ பிரச்சனையெல்லாம் முடிச்சு ஆண்டவர்கிட்ட போராடி எல்லாம் பெற்றுக்கொண்டு திரும்ப வந்து நிற்பான். இதுதான் உலகம். கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் தேவ பிள்ளைகள். நான் முழு மனதோடு சொல்றேன் பார்த்தீங்களா, முழு மனதோடு முழு இருதயத்தோடு. நான் திரும்ப இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஏமாந்து விடாதீங்க. அப்ப சரியான பாதைக்கு திரும்பி கர்த்தர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொண்டு வராருன்னா அந்த மீட்டு கொண்டு வருகிற பாதையில கவனமா இருக்கணும். அந்த மீட்டு கொண்டு வர பாதையில எச்சரிக்கையா இருக்கணும். அந்த நேரத்தில் திரும்ப என்ன பண்ணிடக்கூடாது, வாழ்க்கையை போய் என்ன பண்ணிட கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயான்னு. டீக்கு இது போட்டு தருட்டா நல்ல தூக்கம் வருது. அல்லேலூயா. நல்ல படம் பார்க்கும்போது தூக்கம் வரதில்லை, டிவி பார்க்கும்போது தூக்கம் வரதில்லை, ஒரு டூர் போகிறோன்னா தூக்கம் வரதில்லை. ஆனால் வேதவசனம் ஆரம்பித்ததுலேருந்தே அப்படி ஒரு தூக்கம். பிசாசு பாருங்க, இதெல்லாம் கேட்காதனால தான் நிறைய பிரச்சனைகள் போய் மாட்டிட்டு உட்காந்துருக்கணும். வசனத்தை கேளுங்க, சத்தியம் ரொம்ப முக்கியம். அப்போ முழு மனதோடு முழு இருதயத்தோடு தேவன் பக்கமாக என்ன பண்ணணும், திரும்பணும். அப்போ பாருங்க, அவன் திரும்பும் பொழுது அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றது அந்த வசனம் பாருங்க. 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அதுல 2வது கடைசி பகுதி பாருங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதான் அடுத்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன். என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, the way back is a personal way. 2வது என்னன்னா, கர்த்தரை சொந்தமாக்கி கொள்ளணும். அல்லேலூயா. நீ தேவன் கிட்ட சரியான பாதையில திரும்பறனா கர்த்தரை சொந்தமாக்கி கொள்ளு, பர்சனல் ஆக்கி கொள்ளு. தனிப்பட்ட முறையில் இவ்வளவு நாட்களாக நீ ஆண்டவரை விட்டு விலகி எதையோ சொந்தமாக்கி கொண்ட. 26ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல 27ஆம் வசனத்துல பாருங்க. அவன் தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையிலே மடிந்து போவேன் எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொந்த முடிவெடுத்து போய் என்ன பண்றான், பெலிஸ்திய ராஜாவை சொந்தமாக்கிக்கிறான். எனக்கு இடம் கொடுப்பா, நீ எனக்கு சொந்தமாக்கிக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனா எப்ப இந்த பிரச்சனை வருதோ இப்ப பாருங்க, தாவீதினுடைய அந்த வார்த்தையை பாருங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணா, ஆக்கீஸ் அப்படிங்கிற ராஜாக்குள்ளே, சிக்கலாக்குள்ளே. கவனமா கவனிங்க, உங்களுக்கு அப்பதான் புரியும். தன் ஜனங்களோடு சந்தோஷமா அந்த குடும்பத்துக்குள்ளே இப்படி திடப்படுத்தி கொண்டிருந்த தாவீது, இவனுங்க எல்லாம் எப்ப அகைன்ஸ்டா எழும்புனாங்களோ, எப்ப எதிரா எழும்புனாங்களோ, இப்ப அவன் என்ன சொல்றான், அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு, கர்த்தருக்குள்ளே. சகோதர சகோதரியே நல்லா கவனிங்க. கர்த்தரை குடும்பம் சொந்தமாக்கி கொள்றது பெரிய விஷயம் இல்லை. கர்த்தரை உங்க அப்பா அம்மா சொந்தமாக்கி கொண்டாங்க, பெரிய விஷயம் இல்லை. கர்த்தரை உங்க மனைவி சொந்தமாக்கி கொண்டாங்க, பெரிய விஷயம் இல்லை. கர்த்தரை என்னுடைய கணவர் சொந்தமாக்கி கொண்டார், பெரிய விஷயம் அல்ல. கர்த்தரை என் ஊர் சொந்தமாக்கி கொண்டது பெரிய விஷயம் அல்ல. கர்த்தரை என் தெரு சொந்தமாக்கி கொண்டது பெரிய விஷயம் அல்ல. கர்த்தரை எங்களுடைய மாமா சித்தப்பா சொந்தமாக்கி கொண்டார்கள், பெரிய விஷயம் அல்ல. நான் கர்த்தரை சொந்தமாக்கி கொண்டேனா, நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேனா, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு சில பேருடைய எண்ணங்கள், எங்க அம்மா ஜெபிக்கிறாங்க, எங்க அப்பா ஜெபிக்கிறாங்க, என் பிள்ளை ஜெபிக்குது, எங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைமை. என் பிள்ளை சர்ச்சுக்கு போறா, நான் அதனால தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை.
அப்படிலாம் ஆண்டவர் கவனிக்கிறார் என் சகோதர சகோதரியே. ஒவ்வொரு ஆத்துமாவும் கர்த்தரை தனிப்பட்ட முறையிலே சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இன்சிடென்ட் நடக்கும்போது அப்பா சப்போர்ட்டுக்கு வருவாங்களா, அம்மா சப்போர்ட்டுக்கு வருவாங்களா, மனைவி சப்போர்ட் வருவாங்களா, பிள்ளைகள் சப்போர்ட் வருவாங்களா? ஊரே எதிர்த்து நிக்குது. அல்லேலூயா. எல்லாரும் கல்லெறிய நிக்கிறான். அவன் யாருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான்? அவனை திடப்படுத்த ஆள் கிடையாது, மனுஷன் இல்ல. எத்தனை மனைவி, அபிகாயில்னு ஒரு மனைவி இருக்கிறா, அப்புறம் நாகால் அப்படின்னு சவுலுடைய பிள்ளை ஒருத்தர் இருக்கிறா, அவருக்கு ஒரு நல்ல பேர் மறந்துட்டு, மீகால் இருக்கிறா. இன்னும் 2-3 மனைவிகள் இருக்காங்க, அவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க, காணோம் யாருமே. இவன் கூட சண்டைக்கு வந்தவங்க, அவனுடைய அதிகாரி அவனுடைய இராணுவ அதிகாரி யோவாப் இருக்கிறான். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறான், யோவாப் இருக்கான், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவன் யாருக்குள்ள திடப்படுத்தி கொண்டான்? யார் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தா? திடப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு சப்போர்ட், தனிமையில் இருக்கிறான், அவனுக்கு பலன் கொள்ள யாரு, அவன் இருதயத்தை பலப்படுத்த, அவனுடைய சரீரத்தை பலப்படுத்த, அவனுக்கு ஆறுதலா அவன் கூட நிக்க யாருமே இல்லை. ஆனா தாவீது இதுக்கு முன்னாடி வாசிச்சிங்கன்னா, அவன் அப்பாவுடைய ஆடு மேய்க்க என்ன பண்ணிடுவான், வனாந்திரத்துக்கு போயிடுவான். அப்படி வனாந்திரத்துக்கு போன தாவீது சும்மா இருக்க மாட்டான். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் ஒரு எடுத்து வாசிங்களேன், அந்த முதல் வசனத்தை வாசிங்களேன். அவ்வளோதான், அந்த வார்த்தையோ போதும், மனப்படமா தெரியுது, சந்தோஷம். கர்த்தர் என்ன பண்றாரு, அவ்வளோதான் வாழ்க்கை. அவர் என்ன பண்றார், தனிப்பட்ட முறையில கர்த்தரினுடைய ஷெப்பர்ட். நான் ஷீப் அப்படின்னா அவர் என்னுடைய ஷெப்பர்ட், நான் ஆடுனா என்னுடைய மேய்ப்பர். அவர் தனிப்பட்ட முறையில் அவன் இருக்கும் பொழுது, ஆடுகள் ஒரு புறம் மேயும் பொழுது வீணையை கையில் வைத்துட்டு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறான், கர்த்தரை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறான். இப்போ அவனுக்கு தெரியுது, எல்லாரும் இவனுங்களுக்காக தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன், இந்த சிக்கலாக்குக்கு நான் ஏன் வந்தேன், 600 பேருடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், என் மனைவிமார்கள் சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும் தான் அந்த சிக்கலாக்குக்கு வந்தேன். இப்போ இவனுங்களே எனக்கு எதிராக நிற்கிறானுங்க. என் கூட வந்து ஒருத்தன் சொல்லலை, வா தாவீது போவோம், போய் அமலேக்கியரோட சண்டை போடுவோம், சண்டை போட்டு நம்முடைய பிள்ளைமார்கள் நம்ம மீட்டுட்டு வருவோம் சொல்லல. எல்லாம் தனியா அவனை தாவீதை தனியா நிக்க வச்சுட்டு இந்த பக்கம் நிக்கிறானுங்க, டே கல்லற அவனை அடிச்சு கொல்லுவோம் அப்படின்னு. அது யார் தப்பு? தாவீது தப்பு பண்ணானா? இல்ல, தாவீதே உங்களோட சண்டைக்கு வந்த ஒரு ஆளு, இந்த பக்கம் ஒருத்த பூந்து எல்லாம் கொண்டு போனது யாருடைய தப்பு? ஆனா டக்குன்னு இவன் மேல பழிய போட்டு இவனை குற்றம் சுமத்தி இவனை கல்லடி. இதுதாங்க உலகம். அல்லேலூயா, இதுதான் உலகம். ஒருத்தன் உன்னை குற்றவாளின்னு நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சானா எல்லாம் அந்த சைடு போய் நின்றுவான், நீ பண்ணது தப்புன்னு. அதே விஷயத்தை பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லுவான், இல்லை கரெக்டான விஷயங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்படி இருக்கிறவன் அந்த விஷயம் தப்பாக போகும்போது, இல்லை அது நீங்கள் பண்ணது தான் தப்பு, நீங்கள் பார்த்து இருந்திருக்கணும்ல, நீங்கள் ஒழுங்காக இருந்திருக்கணும்ல. அது மாத்திரம் சொல்கிறது இல்லை, இந்த மாதிரி கல்லெறிகிறது போல் அவமானம் அவனுக்கு வேணுங்க அதெல்லாம். அல்லேலூயா. இப்போ கேட்டிருக்கோமா இல்லையா? எத்தனை நாள் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி போட்டிருப்போம், எத்தனை நாள் சப்போர்ட்டிவாக இருந்திருப்போம், எவ்வளோ பேசியிருப்போம். நமக்கு ஒரு பிரச்சனை, அது வேணுங்க அவனுக்கு, அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் வேணும். கொஞ்சம் ஆட்டமாக ஆடிச்சது, எப்போ பார்த்தாலும் கடையில் சாப்பாடு, இந்த அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கோம், இந்த ஐயா அவருக்கு தான் குடிக்கிறதான் வாங்கி கொடுக்கும். என்னங்க குடி அப்படி? ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறாரு, என்னங்க குடி அப்படி என்ன குடிக்கணும்? நான் தொடர்ந்து எத்தனையோ நாள் பார்த்துருக்கேன், அவரோட பின்னாடியில் வண்டியில் உட்காந்து போய் இவரும் குடிச்சிருக்கிறார். ஆனால் விவரமாக இருந்திருக்கிறார். ஏன்னா இவர் காசில் குடிக்கல, அவர் காசில் குடிச்சிட்டு இப்போ சொல்கிறார், இவ்வளோ கடன் ஆகி போச்சுங்க, குடினாலும் ஒரு மனுஷன் இப்படி குடிக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா இல்லையா நீங்கள்? தாவீது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வரான். தயவு செய்து சகோதர சகோதரியே, அந்த வனாந்திரத்தில் தாவீது தனிமையில் தேவனை சொந்தமாக்கி கொண்டதுனால தான் இந்த தனிமை. இப்பொழுது தாவீது எப்படி இருக்கிறான்? தனிமையில் இருக்கிறான். இப்போ யாருக்குள்ள திடப்படுத்துறான் தன்னை? எல்லாரும் எதிர்த்துனால உடனே போய் தூக்கு மாட்டிக்கிறேன்னு போய் சாகலை, நான் உடனே எங்கேயாவது ஓடி போறேன்னு ஓடி போகல. அவன் தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்துறான், ஆண்டவருக்குள்ள திரும்புறான். ஆண்டவர் பார்க்கலாம், ஆண்டவரே நான் பண்ண தப்புப்பா, என்னை பலப்படுத்துங்க, என்னை கல்லெறிய நிற்கிறாங்க, என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தருவான். அதான் அடுத்த பாயிண்ட். என்ன பண்றான்? the way back is a repent way, அதாவது சரியான பாதைக்கு திரும்புதல் அப்படின்னு சொன்னா மனம் திரும்புதல். சரியான பாதைக்கு திரும்பினா உலகபூர்வமா இப்படி போயிட்டு அப்படி வரதில்லை. எப்ப நீ போயிட்டு இருக்கிற பாதை சரியான பாதை இல்லை, இது தவறான பாதை, நீ அங்க வேதனைப்படுற உன் பாவத்தின் விளைவுகளை சந்திட்டு இருக்கனா உடனே மனம் திரும்பணும். மனம் திரும்பணும்னா அது என்ன விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல தூக்கி போட்டு அந்த பாவத்தை உதறி தள்ளிட்டு தேவன் பக்கமா திரும்பி வரணும். அதான் மனம் திரும்புதல். டைரக்ஷனை மாற்றணும், உங்க வழியை என்ன பண்ணணும், நீங்க மாற்றணும்.
தேவனிடத்தில் அப்படி கீழ்ப்படுகிற இந்த தாவீது தான் தவறு செய்ததை உணர்ந்த உடனே அந்த இடத்துல இருந்து தூக்கி போட்டுட்டு இப்ப கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்த தேவனுக்குள்ள ஒப்புரவாக அவன் என்ன பண்ணிட்டான், தேவன் பக்கமாக என்ன பண்ணிட்டான், திரும்பிட்டான். இன்னைக்கு பாவமான காரியத்தில் இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? பல விளைவுகளை சந்திக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், ஆனா அந்த இடத்துல இருந்து வரோமா? நம்ம பாவத்தை விட்டு விலகிறோமா? குடிச்சு குடிச்சு வயிறெல்லாம் புண்ணானதுக்கு அப்புறம் ஆண்டவரே என் வயிறை கிட்னியை காப்பாத்துங்க, என் கல்லை காப்பாத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை ஜெபிச்சுட்டு நைட்டு போய் குடிக்கிறது, திங்களுக்கு குடிக்கிறது, செவ்வாய் குடிக்கிறது, புதன் குடிக்கிறது, வியாழன், வெள்ளிக்கிழமை குடிக்கிறது, சனிக்கிழமை ஒரு அபிஷேகம் வந்துடும், ஆண்டவரே என் கிட்னி போயிடுச்சு, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கிறேன், கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சுட்டு திங்கக்கிழமை காலையில் எல்லாம் லோனுக்கு 2 அம்மா, ஏமா லோன் எழுதுறோம் வரையா, ஆதார் கார்டு இருக்கா, தூக்கிட்டு ஓடுறோம், ஜெராக்ஸ் எங்கேயாவது போடுவாங்களா அப்படின்னு ஓடி போய் சார் வந்துட்டாரு, சார் வேற வராரு, பணத்தை பாக்கெட்ல எடுத்துட்டு வராரு ஒரு பெட்டியில். வேண்டாம், எனக்கு ஒரு பேங்க் லோன் எடுத்துட்டு நான் படுற பாடு இருக்கு பாருங்க, அந்த இஎம்ஐ எடுத்துட்டேன் வண்டிக்கு, டெய்லியும் 10 கால் வருது. எத்தனை கால்? 10 கால் வருது. சார் நீங்கள் இஎம்ஐ கரெக்டாக கட்டிட்டீங்க, 1 லட்சத்தில் ஆரம்பிச்சவன் நேற்று ட்ரெயினில் வரேன் 10 லட்சத்தில் போய் நிற்கிறான். ஓகேன்னு சொல்லுங்கள் சார், 10 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட், இந்த நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் சார் அப்படிங்கிறான். பாருங்க, 1 லட்சம் வேண்டாங்க, எனக்கு கடனே வேண்டாங்கிறேன், ஒவ்வொரு லட்சமாக ஏற்றுறான். ஏற்றி நேற்று சொல்கிறான், சார் எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, உங்களுக்கு 10 லட்ச ரூபா கடன் தரேன் சார் அப்படிங்கிறான். எனக்கும் என்ன, நேற்று தூக்கிட்டு பிள்ளைகளெல்லாம் இழுத்துட்டு ட்ரெயினில் ஏற்ற முடியாமல் ஏற்றி, இறக்க முடியாமல் ஏற்றி, தூங்குற பிள்ளை எழுப்பி எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 10 லட்சம் கடன் தரானே அப்படின்னு சொல்லி ஒரு கார் வாங்கலான்னு வாங்கலாம், சந்தோஷம்தான், எல்லா குடும்பமாக உட்காந்து போகலாம், முதல் இஎம்ஐ கட்டுற வரைக்கும் போகலாம், கட்டணும். 10 லட்சத்துக்கு 25 லட்சம் வாங்கிடுவான் நம்மகிட்ட. அல்லேலூயா. 10 லட்சம் கடன் வாங்கினா 25 லட்சம் பேங்க் லோன் போட்டு வாங்கிடுவான் இஎம்ஐ. அதெல்லாம் தெரியறது இல்லை சில பேருக்கு. 2வது இஎம்ஐக்கெல்லாம் காரை கொண்டு போய் நான் விற்கணும், அடமானம் விற்கணும், அதுக்கு இஎம்ஐ லோனில் கிடக்கும். 10 லட்சத்துக்கு காரை வாங்கி 3 லட்சத்துக்கு விற்றா 7 லட்சம் எங்கே போய் கட்டுறது? சண்டை போடுறான் அவங்ககிட்ட, இன்னுமே தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணாதமா அப்படிங்கிற. சரி சார்னு வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுது, சார் சாரி சார் உங்களுக்கு 3 லட்சம் கொடுத்தோம், இப்போ 3.5 தரோம் சார் அப்படிங்க. பாருங்க, மனம் திரும்பணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்குறீங்கன்னா எப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், எப்படி கடினமான ஒரு சூழ்நிலை வந்து வாங்க மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தர் என்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், மீண்டு வா அந்த பக்கம் இருந்து, திரும்ப அந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது. கர்த்தர்கிட்ட ஒன்று ஒப்பு கொடுக்கிறது, வெளியே போனோன்னா வேற ஒரு வாழ்க்கை. இது உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. உன் இன்டென்ஷன் சரியா இருக்கலாம், அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ஒப்பு கொடுத்த பாஸ்டர், அதுக்கப்புறம் அப்படியே நான் போயிட்டேன், அப்படிலாம் இல்லை. தாவீதினுடைய வாழ்க்கை பார்க்குற இந்த இடத்துல பார்க்குறோம், தன்னை திடப்படுத்தி கொண்டான், மனம் திரும்பினான் தாவீதே, அந்த டைரக்ஷனை தெளிவாக பிடிச்சான், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தான், நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, நான் தவறான காரியத்தை நான் பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, மனம் திரும்பினா. மனம் திரும்பிட்டு ரொம்ப அழகான ஒரு காரியம் அடுத்த அதாவது 4வது பாயிண்ட் பாருங்க. இந்த மனம் திரும்புதல், சரியான பாதைக்கு திரும்பும் பொழுது அந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பு. ஒரு வசனத்தை கூட வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. முப்பதாம் அதிகாரத்துல பாருங்க, 8ஆம் வசனத்துல கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று யார்கிட்ட கேட்குறான்? ஆண்டவர். அந்த தண்டை பின்தொடருதுன்னா என்னன்னா, இந்த அமலேக்கியவங்களை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க பார்த்தா, அவங்க பின்னாடி இப்போ நான் போட்டுமா ஆண்டவரே, அவங்களோட போய் சண்டை போட்டுட்டுமா ஆண்டவரே அப்படின்னு இங்கே கேட்குறான். வாங்க 27ஆம் அதிகாரம் வாங்க. 27ஆம் அதிகாரத்தில் பின்பு அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க என்ன பண்றான்? 27ஆம் அதிகாரத்துல இருதயத்திலே யோசித்தான். ஆனா 30ஆம் அதிகாரத்துல என்ன பண்றான்? 8ஆம் வசனத்துல ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம், ஆண்டவரே நான் போட்டுமா, நான் சண்டை போடட்டுமா, போனா ஜெயிக்க முடியுமா,
இல்லை அப்புறம் சண்டைக்கு போகட்டுமா, இல்லை நாளைக்கு போகட்டுமா, எப்போ போகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. தெரியுது உங்களுக்கு வித்தியாசம்? இப்போ யோசிக்கிறாராம் இருதயத்தில். 27ஆம் அதிகாரத்தில் நான் அந்த ஊரை விட்டு போய் அக்கீஸ் அந்த ராஜா கிட்ட போய் கேட்டுட்டு சிக்கலாக்குக்கு நான் போயிடுறேன், அந்த ஊரில் போய் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ அவர் வந்து எப்படி மைண்ட் ஆயிடுச்சு, 8 வருஷத்துக்கு முன்னாடி கோலியாத்தை வீழ்த்தினோண்டா, நான் என்கிட்ட ஜனங்கள் அதிகமாக இருக்காங்க, நான் பெரிய ஆள்றா, ஆண்டவருக்கெல்லாம் என்னால் கீழ்ப்படிய முடியாது, இன்னும் 2-3 வருஷம் வனாந்தரத்தில் என்னால் ஓடிட்டு இருக்க முடியாது, நான் போகிறேன் அப்படி போகிறேன் அப்படின்னு சொன்ன ஆள் அடிச்சு எல்லாம் பிச்சு எடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் கல்லறி நின்று ஒன்று ஆண்டவரே நான் போட்டு ஆண்டவரே, அவனுங்களை பின்னாடி போய் பிடிக்கிட்டு ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு பக்கம் நம்ம இப்படின்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் என்ன பண்ணலாம், கீழ்ப்படியாத தாவீது இப்போ கீழ்ப்படுகிறான். அந்த அர்ப்பணிப்பை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். அல்லேலூயா. ஒன்ஸ் நீங்கள் ஆண்டவர் பக்கம் வழியில் திரும்பிட்டீங்கன்னா, தாவீதை போல போகட்டும் ஆண்டவரே, இதை நான் செய்யட்டும் ஆண்டவர். திரும்ப வந்த உடனே அந்த அந்த மிதப்பு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. திரும்ப தானே பார்த்துக்கலாம். 8 வருஷம்லாம் காத்திருக்க முடியாது, 3 வருஷம்லாம் காத்திருக்க முடியாது, 2 வருஷம்லாம் காத்திருக்க முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. இப்படிலாம் பண்ணுவேன், கையில் பணம் இருக்குது, உடனே போய் பட்டுன்னு எதை வேணால் செய்கிறது. ஆரம்ப காலத்தில் 5 ரூபா காசில் இருக்கும்போது ஆண்டவரே 5 ரூபா இருக்கப்பா, இதை வச்சு நான் அதை பண்ணட்டுமா ஆண்டவரே, இதை வச்சு நான் இதை பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க 50,000 வந்த உடனே இப்போ ஜபம்லாம் கிடையாது. 50,000 என் கையில் இருக்குது, அதை வாங்கட்டுமா, அதை செய்யட்டுமா, அதை அந்த வியாபாரம் பண்ணட்டுமா, இந்த வியாபாரம் பண்ணட்டுமா, இங்கே போகட்டுமா நான், அங்கே போகட்டுமா நான். ஜபம் இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை. அர்ப்பணிப்போடு தேவன் பக்கமாக என்ன பண்ணணும், திரும்பணும். எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி உண்டு, நல்லா கவனிங்க. ஒருவேளை ஆண்டவர் பாருங்க, அந்த 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வா என்றான். 9ஆம் வசனத்தில் அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்த அப்படின்னு ஒரு டயலாக் வருது. எனக்கு 8ஆம் வசனத்தில் ஒருவேளை இந்த இந்த பின்பகுதியில் அதற்கு அவர் ஆண்டவர், அதை பின்தொடராதே, அதை நீ பிடிக்க முடியாது, சகலமும் உனக்கு கிடைக்காது, இனி புது வாழ்க்கையை தொடங்குன்னா என்ன பண்ணிருப்பான் தாவீது? யோசிச்சு பாருங்க. நம்மளும் இப்படி சில பிரச்சனைகளில் மாட்டி ஆண்டவர், சில பேர் சொல்கிறது உண்டு, கடனில் வீட்டை வாங்கிட்டேன் பாஸ்டர், அதனால் இப்போ கடன் வீடு முழுகிருச்சு, என் வண்டி முழுகிருச்சு, என் நகை முழுகிருச்சு, தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர்கிட்ட இந்த வீட்டை மீட்கணும், கடையை மீட்கணும், அந்த நிலத்தை மீட்கணும், இதை கடனை வாங்கி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது, இல்லைம்மா அந்த வீடு உனக்கு வேண்டாமா, நீ தப்பு பண்ண வீடு அது வேண்டாம், நீ வாங்கின அந்த வண்டி உனக்கு வேண்டாம், போயிட்டு போகுது விடு அப்படின்னு சொன்னால் விடுகிற மனப்பாங்க நமக்கு வருமா? ஆனால் இந்த இடத்துல ஒருவேளை ஆண்டவர் அப்படி சொல்லியிருந்தால் தாவீது விட்டுருப்பான். மனம் திரும்பிட்டினா ஆண்டவர் ஒரு சில காரியத்தை வேண்டான்னு சொன்னா விட்டுறணும், அர்ப்பணிச்சு வந்துடணும். அல்லேலூயா. சில பேர் என்ன பண்றோம், தப்பு பண்ணி பாவம் பண்ணி சம்பாதிச்ச காசுகளை திரும்ப கிடைக்கணும்னு ஆண்டவரை ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார், சில விஷயங்கள் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நான் வரும்போது சில விஷயங்கள் யோசிச்சு பேசிட்டு இருக்கும்போது நான் அடிக்கடி யோசிக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு சில காரியங்களை ஆசீர்வாதம் நினைச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாளாக போராடிட்டு இருப்போம். ஆண்டவரே இது வேணும், ஆண்டவரே அது வேணும், எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கு போராடி அதில் ரொம்ப ஆண்டவர் சொல்கிற மற்ற காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் அதையே ரொம்ப வருஷம் போராடி ஜெபிச்சுக்கிட்டே கிடப்போம். அப்போ ஆண்டவர் திடீர்னு அதை அனுமதிச்சுருவார். போ, இதுக்கே நீ போராடிட்டு இருக்குன்னு அனுமதி. நம்ம நினச்சிக்கிறோம் அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஐயா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, சில காரியங்கள் நீங்களும் நானும் ஆசீர்வாதம் நினச்சி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக கொடுக்கல, தண்டனையாக கொடுக்குறார். அல்லேலூயா. நீ அதை ஆசீர்வாதம் நினச்சி பெற்றுக்கொள்கிற, ஆனால் அது தண்டனை. குழந்தைகள் பிறக்கும்போது நான் அடிக்கடி சொல்கிறேன், வயிற்றில் குழந்தை பிறக்குதுன்னா நீ ஆண்டவர்கிட்ட ஜெபி, நல்ல குழந்தை ஆண்டவரே அப்பா ஆரோக்கியமாக குழந்தை வரணும், குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கணும், நல்ல குழந்தை, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அது ஜெபி. நான் வேண்டான்னு சொல்லலை, எனக்கு பெண் குழந்தை தான் வேணும், ஆண் குழந்தை தான் என் சந்ததி, என் வாரிசு. கையை வச்சு வச்சு உபவாசம் இருந்து ஜெபிக்கும், ஆண் குழந்தை பிறக்கட்டும், ஆண் குழந்தை மாறிடுற மாதிரி. திடீர்னு குழந்தை பிறந்த உடனே ஓடுவார், அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு. நீங்களும் அப்படி ஜெபிக்கிறது இல்லையா? ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்துட்டாரு, ரொம்ப மகிழ்ச்சி. அன்னையோட கடைசி அவங்க சந்தோஷம். அந்த குழந்தை பிறந்து போட்டு படுத்துற பாடு இருக்குது. அந்த பையனாகட்டும், நீங்கள் சந்ததி என் வாரிசுன்னு சொன்னீங்களே, ஐயோ பாஸ்டர் குறுக்க முறுக்க போயிட்டு கிடக்கிறான், அவனை ஒன்றும் திருத்த முடியலையம்மா, என் அவமானத்தை கொண்டு வரான், என் சந்ததின்னு சொன்னது என் போச்சு பாஸ்டர், என் வாழ்க்கையே. புலம்புறவங்க எத்தனையோ பேர். விட்டுருங்க, ஆண்டவருடைய சந்ததியில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்ன ஆண்டவர் கொடுக்கட்டும். எல்லா விஷயம் அப்படி தான் சொல்கிறேன். எதையுமே ஆண்டவர்கிட்ட வேணும்னா கேளுங்க. அதை எப்படி கேளுங்க அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு இது கொடுங்க, அதோடு நின்றுக்கும்.
ஆண்டவரே எனக்கு வாடகை வீடு, சொந்த வீடு கொடுங்க. தப்பு இல்லை, கேளுங்க, தாராளமாக கேளுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வீடு கொடுங்க. அதோடு நிறுத்திக்கணும். ஆண்டவரே நான் என் மனைவி தங்கிறதுக்கு ஒரு ரூம்பு, என் பிள்ளைகள் 3 பிள்ளை, அதுக்கு ஆளுக்கு ஒரு ரூம்பு, எத்தனை, அதுக்கு 3 பெட்ரூம்பு, இவங்களுக்கு ஒரு பெட்ரூம்பு. என் கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு மாடியில் ஒரு, இவங்க அம்மா இவங்க எப்படி கணக்கு போடுறாங்க, 3 கோடி ரூபாயில் வீடு கணக்கு போட்டுருக்குறாங்க. இப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த 3 கோடி ரூபா பட்ஜெட்டில் கணக்கு போட்டு கையில் 20 லட்சம் 10 லட்சம் தான் இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பிரதர் அப்படின்னு. அன்னைக்கு ஒருத்தங்கிட்ட போய் ஜெபிக்கும் போது, வீடு பிரதிஷ்டை பண்ணும்போது சொன்னாங்க, 15 லட்சத்தை கையில் வச்சுட்டு 50 லட்ச ரூபாயில் வீடு கட்டியிருக்கிறாங்க. இதில் வேற ஆண்டவர் அந்த நாள் சாட்சி பைபிள் எடுத்துட்டு, ஆண்டவர் 15 லட்சம் தான் நான் கையில் வச்சுருந்தேன். ஒருத்தர் திடீர்னு வந்தார், அவர் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணார், 45 லட்ச ரூபா கடன் கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் என்னை 3 மாடி கட்ட வைத்தார். 3 மாதம் கழிச்சு போகிறேன், ஐயா 45 லட்ச ரூபா கடன் கொடுத்தாரு, என்னால் கடன் கட்ட முடியல, வீட்டை பிடுங்கிட்டாருங்க ஐயா அவர். அல்லேலூயா. தேவையா? உன்ட்ட 5 லட்சம் இருக்குது, 2 சின்ன ரூம் கட்டுங்க, இந்த சின்ன ரூம் போதும். கையில் என்ன பட்ஜெட், வாங்க சந்தோஷத்தை. 2 பவுன் வாங்குறதா உன்ட்ட காசு இருக்கா, அந்த 2 பவுனை கொண்டு போய் அந்த 2 பவுனை வாங்கி பத்திரமா கொண்டு வந்து வை. 2 பவுன் வாங்க போயிட்டு 20 பவுன் கடன். அந்த 20 பவுன் வாங்கி கடைசியில் எங்கே 20 பவுன் 2 பவுன்னு பார்த்தா 1 பவுன் கூட நகை கையில் கிடையாது. வண்டிக்கு என்ன பட்ஜெட்டில் உங்ககிட்ட இருக்கோ அந்த பட்ஜெட்டில் போனால் அந்த பட்ஜெட்டில் வாங்கிட்டு வாங்க. பாஸ்டர் வண்டி இப்படி இருக்குது, வண்டி அப்படி இருக்குது, டயர் இந்த சைஸில் இருக்குதுன்ட்டு 1 லட்ச ரூபா வாங்க போயிட்டு 3 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கிட்டு வர்றது. தயவு செய்து கவனிங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் சில வீடுகள், சில இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் வேண்டாம்னா விட்டுட்டு விலகிடணும். எனக்கு அதுவே வேணும் ஆண்டவரேன்னு ரொம்ப காலம் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒருவேளை ஆண்டவர் தாவீது உனக்கு வேண்டாம்பா, பேக்கில் வானா பேக்கில் போயிருப்பான் தாவீது. ஸோ 2வது விஷயம், அந்த விஷயம் ரொம்ப கவனமாக கவனிங்க. நீங்கள் டேர்ம்ஸ் கண்டிஷன் எழுதாதீங்க. இந்த அர்ப்பணிப்புங்கிறது அதுதான். அர்ப்பணிப்பு அப்படின்னா நீங்கள் எந்த கண்டிஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது நீங்கள் அந்த வரையறையை பண்ணாதீங்க. நீங்கள் அந்த 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 குறிக்கோள்கள்லாம் எழுதாதீங்க. ஆண்டவர் இப்படி வந்து இப்படி செஞ்சு இப்படி போய் ரைட்டில் போய் லெஃப்ட்டில் போய் ஆண்டவர் இப்படி பண்ணணும், இதை செய்யணும், ஆண்டவர் இங்கே போனால் இவங்க கொடுக்கணும், அங்கே போனால். சில பேர் ஜபிக்கிறது உண்டு, இன்றைக்கி எனக்கு இது தேவை ஆண்டவரே, அந்த ஐயாவுக்கிட்ட போய் நான் கேட்ட உடனே அவர் தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும், அது எதுவாக இருந்தாலும். நீங்கள் யார் எழுதுறதுக்கு? தாவீதுக்கு எங்கிருந்து உதவி வந்துச்சு தெரியுமா? அந்த வசனத்தை கூட வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. இல்ல அந்த வசனம் இல்ல, அந்த வசனம் இல்ல. இன்னொரு இடத்துல எங்க பாருங்க, 9ஆம் வசனம் சொன்னோமா, 10ஆம் வசனம் பாருங்க. ஒரு ஆற்றை கடக்க போறாங்க. 11ஆம் வசனத்தில் பாருங்க, ஒரு எகிப்தியனை வெளியிலே அவர்கள் கண்டு அவனை தாவீதின் இடத்திலே கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்தாங்க. இந்த இன்சிடென்ட்டை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இந்த எகிப்தியன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த எகிப்தியனுடைய உதவியை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அமிலேக்கியரை போய் என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. கவனிங்க, இந்த எகிப்தியனுடைய பெலிஸ்தீனாகிய ஆக்கீஸினுடைய உதவி கிடையாது. இந்த பெலிஸ்தியன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுடைய ஹெல்ப்பை வச்சு தான் தாவீது என்ன பண்ணுவான் அப்படின்னா, அங்கே போய் யாரை பண்ணுவான், அமிலேக்கியர். ஏன்னா அவன் ரூட்டு போட்டு கொடுப்பான், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் இப்படி போனால் அடிச்சிடலாம், உங்கள் மனைவிமார்களை மீட்டரலாம், உங்கள் பிள்ளைகள்மார்களை மீட்டரலாம், அவங்கள மீட்டரலான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட இருக்கிறவன் எதிரியா இருக்கான். நல்லா கவனிங்க. தாவீது கூட இருந்தவன் என்ன பண்ணுறான், கல்லெறியறான். தாவீதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்ச ஆக்கீஸ் என்ன பண்ணிட்டான், தெரியாதுன்னு விலகிட்டான். இப்ப எதிரி என்று சொல்லப்படுகிற எகிப்தியன் என்ன பண்றான், தாவீதுக்கு ஹெல்ப் பண்றான். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தாவீது நினைச்சிருந்தா அந்த எகிப்தியனை கொன்று போட்டிருக்கலாம். எல்லாரும் அவனை கொன்றலாம் அப்படிங்கிறாங்க இவனுடைய வீரர்கள் எல்லாம். கொல்ல மாட்டேன், அவனை கொண்டு வாங்க, ஆண்டவர் ஏதோ திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் அதுதான் சொல்றேன், கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கிறீங்கன்னா கர்த்தர் அவர் ஒரு திட்டம் வச்சிருப்பார். நீங்க திட்டம் போடாதீங்க. இவர்கிட்ட போனா உதவி கிடைக்கும், அவர்கிட்ட அவர் ரொம்ப நல்லவர், அவர் சப்போர்ட் பண்ணுவார், அவர்கிட்ட போவோம், அவங்க கிட்ட போவோம். நீங்க யார் அப்படி போட்டு டேர்ம்ஸ் எழுதுறதுக்கு, நீங்க யார் அப்படி கண்டிஷன் எழுதுறதுக்கு? நீ ஜெபிச்சு நீ யாரை எதிரி நினைக்கிறியோ அவன் வந்து உனக்கு உதவி பண்ணுவான். நீ யார் இவன் ஆகாதவன் நினைக்கிறியோ அவன் உனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு நிற்பான். பாஸ்டர் இவன் என் குடும்பம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறான் பாஸ்டர், ஆண்டவர் அவனை மாற்றி கொண்டு வந்து நிற்பார், அவன் உனக்கு உதவி பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நான் நினச்சிருக்கேன், இவர் தான் என் கூட இருப்பார், இந்த அம்மா தான் என் சப்போர்ட்டாக இருக்கணும், அவன் தான் எதிரியாக நிற்பான். முதல்ல நண்பனாக இருக்கிறவன் எதிரியாக மாறுவான், எதிரியாக இருக்கிறவன் நண்பனாக மாறுவான். ஆண்டவருடைய
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேறு. உங்கள் வேலை என் வேலை என்ன? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்ன பண்ணும் போகணும். நல்லா கவனிங்க இந்த வசனத்தில். அதான் அடுத்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஜெனரஸ் வே. 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் நீங்கள் நல்லா வாசிச்சுங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னால், எத்தனை பேர் தாவீதோட சண்டைக்கு போனாங்க? 600 பேர் யாரோட சண்டைக்கு போனாங்க? தாவீதோட சண்டைக்கு போனாங்க. போயிட்டு வரும்போது தான் அமிலேக்கு, நல்லா கவனிங்க, அப்போ தான் அந்த இன்சிடென்ட் புரியும். 600 பேர் தாவீதோட என்ன பண்ணுறாங்க? சண்டைக்கு போனாங்க. அப்படி சண்டைக்கு போன இடத்துல தான் இங்கே எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த 600 பேர் இருக்கிற இடத்துல இப்போ திரும்ப அமிலேக்கிட்டோட சண்டை போடணும். இப்படி சண்டைக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், 200 பேர் என்ன சொல்லிட்டான், டே உன்னை கல்லறிஞ்சு கொள்ளணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன்டா டேவிட்டு, தாவீதே உங்களெலாம் நான் சண்டைக்கு வர மாட்டேன்னு 200 பேர் பேக் அடிச்சிட்டான். இப்போ 600ல் எவ்வளோ கழிஞ்சிருச்சு? 200. இப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 4. கணக்கு கரெக்டாக சொல்லுங்கள், எத்தனை பேர் இருப்பாங்க? 400 பேர். இந்த 400 பேர் என்ன பண்ணா, சண்டைக்கு வரேன் டேவிட்டு, தாவீது சண்டைக்கு வரேன்னு சொல்லி தாவீதோட பின்னாடி பேக்கில் வந்துட்டான். ஆற்ற கடந்த உடனே என்ன பண்ணிட்டான், அந்த 400 பேர்த்தில் ஒரு 200 பேர் ஐயோ அம்மா என்னால் முடியலன்னு படுத்துட்டான். என்ன பண்ணிட்டான்? நல்லா கவனிங்க, புரியும் உங்களுக்கு. 400 பேர் என்ன பண்ணல, 200 பேர் படுத்துட்டான். இப்போ தாவீதோட எத்தனை பேர் இருக்காங்க? 200 பேர் ப்ளஸ் இந்த எகிப்தியன் ஒன்று, மொத்தம் எத்தனை பேர்? 201 பேர். இந்த 201 பேர் போய் அபிலேக்கியரோட சண்டை போடுறாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நீ போடா சண்டை போடுவேன்னு. அப்போ இந்த தாவீதுக்கு என்ன சப்போர்ட் ஆயிருச்சு? வராத 200 பேரை குறித்து கவலை கிடையாது. வந்து ஐயோ என்னால் முடியலன்னு படுத்துட்டான் பாருங்க. அவன் நடிச்சானா இல்லை உண்மையா என்னங்கிறது தெரியல, படுத்துட்டான். அவனை குறிச்சும் கவலைப்படையாது. கூட 200 பேர் இருக்கிறான், எகிப்தியன் ஒன்று 201. ஆனால் தாவீது கூட்டத்தை பார்க்கல, கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஹல்லேலூயா. இந்த 201 பேரை கூட்டிட்டு போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் மீட்டு கொண்டு உடைகள், ஆபரணங்கள், நகைகள் எல்லாம் எடுத்துட்டான். எல்லாம் எடுத்துட்டு ரிட்டர்ன் வரான். ரிட்டர்ன் வரும்போது இந்த 200 பேர் கூட இருக்கானுங்களா, அவனுக்கு ஒரு சொல்லி கொடுக்குறான், தாவீதே பார்த்துக்கோ, நகைகள், தங்க நகைகள், அணிகலன்கள், ஆபரணங்கள் எல்லாம் அமிலேக்கிட்ட நிறைய அடிச்சிருக்கிறோம். 200 பேர் உனக்கு எதிராக என்ன பண்ணிட்டான், வரமாட்டேன்னு சொல்லி அங்கே இருந்துட்டான். அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்தது சொல்கிறாங்க பாரு, வேணும்னு 200 பேர் நடிச்சிட்டானுங்க. நம்ம இருக்கிறது 400 பேர், அமிலேக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க, போனால் நம்மளை கொன்றுவானுங்கன்னு சொல்லி என்னால் உடம்பு முடியல, நம்ம படுத்துட்டான். ஸோ அவனுங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். இதுதான் யார் சொன்னது? அந்த 23ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை, 31ஆம் வசனம் வரைக்கும். அதுதான் அது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கூட வாசிங்க. 22ஆம் வசனம் வாசிங்க. கவனிங்க, கொள்ளை உடைமைகளில் அவர்கள் ஒன்றும் கொடுப்பதில்லை. இவங்களை மாத்திரம் அழைச்சிட்டு போகட்டும் அப்படிங்கிறான். அதுக்கு 23 தாவீது என்ன சொல்றான்? கர்த்தர் நமக்கு தந்ததை அடுத்து வாசிங்க. கர்த்தர் ஹல்லேலூயா. பாருங்க, மனம் திரும்பிய தாவீதினுடைய மைண்ட் செட் இதுதான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, கூட இருக்கிறவன் 200 பேர் நான் வரமாட்டேன்ட்டான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தானே, சப்போர்ட்டாக இருக்கிறவன் பிரச்சனைன்னு வரும்போது ஐயோ நீ யாரோ நான் யாரோ எனக்கு தெரியாதுன்னு நின்றுறானுங்க சில பேர். சில பேர் கூட வர மாதிரியே வந்து என்னால் இதுக்கு மேலே முடியாதுன்னு படுத்துடுறாங்க. ஆமாவா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, நாளைக்கு உனக்கு காசு நான் கொடுத்துருவேன், நீ கவலைப்படாத அப்படிம்பா. ஆடாடா, நாளைக்கு இவங்க கொடுத்துருவாங்க, இந்த பிரச்சனை எப்படியாவது போக்கிடலாம்டா, கிடச்சிரும்டான்னு நாளைக்கு காலையில் ஐயோ நான் எவ்வளவோ முயற்சி பண்ணப்பா, அவங்க கொடுப்பாங்கன்னு நினச்சி கொடுக்கலன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், ஏமாத்திட்டாங்கப்பா, கொடுக்கலப்பா அப்படின்னு. நீங்களும் என்ன பண்ணிடுவீங்க, நம்பி வந்துடுவீங்க. இந்த கேட்டகரி இதெல்லாம். இப்படியெல்லாம் தாவீதுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் கூட இருக்கிறவனுக்கே கோவம் வந்துருச்சுங்க. பாரு தாவீது, இந்த 400 பேர் மோசமானவனுங்க, அவன் பிள்ளைகளையும் மனைவியை மாத்திரம் கூட்டிகிட்டு போகட்டும், கொள்ளையடிச்சதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது தாவீது சொல்கிறான், என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. இப்ப தாவீது ஒரு ஜெனரஸ் வேல மனம் திரும்பின தாவீது. இதுதான், இது யார் கொடுத்தது? கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, யார் கொடுத்தது? கர்த்தர். கர்த்தருடையது, என்னுடையது அல்ல, எனக்குண்டானதல்ல, உனக்குண்டானதல்ல, இது கர்த்தருடையது. இதே இடத்துல தாவீதுக்கு பதிலாக நம்மளை வச்சிருந்தா நம்ம எப்படி இருந்திருப்போம் சொல்லுங்க? என்ன பண்ணிருப்போம்? இந்த 200 பேர்ல ஒன்னா சேர்ந்திருப்பீங்களா, இல்ல தாவீது பக்கம் போயிருப்பீங்களா? சொல்லுங்க.
யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாம்சீகத்தில் இருந்தால் நம்ம எல்லாருமே இந்த 200 பேரோட நம்ம நீங்கள் பார்க்குறத பார்த்தா பாஸ்டர் ரொம்ப பரிசுத்தவான் அப்படியெல்லாம் நான் கிடையாது, அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் கதவை சாத்தி ஜெபிப்பேன், நாசமாக போயிடணும், வீடு இல்லாமல் போயிடணும், விளங்காமல் போயிடணும், பிள்ளை காணாமல் போகட்டும், வீடு இடிந்து போகட்டும், நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் வெளியே வந்தால் ஐயோ பாவம் அப்படின்னு உள்ள அப்படியே சிரிக்கும், இருதயம் குதிக்கும், வயிறு இங்கே வந்துட்டு மேலே போகும். ஜெபிச்சான் 1 மாதம் உபவாசம் இருந்து ஜெபிச்சேன். ட்ரீட் வேறு, அன்னைக்கு கறி எடுத்துகிட்டு வாங்க, இன்னைக்கு ஒரே கொண்டாட்டம் தான் வீட்டில் அப்படின்னு. கர்த்தர் நமக்கு கொடுத்ததுப்பா, எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுவோம், மனம் திரும்பின தாவீதினுடைய ஹேண்டில் பாருங்கள், அவன் எப்படி அதை அணுகிறான்னு பாருங்கள். ஹல்லேலூயா. சகோதர சகோதரிய, ஜெனரஸ் வே. பழிக்கு பழி வாங்குறது நம்முடைய வேலை இல்லை. இந்த குணம் நமக்கு வரணும். நம்மளை ஏமாத்தினாலும் சரி, நமக்கு துரோகம் பண்ணாலும் சரி, நமக்கு எது கிடைச்சாலும் ஒரு வேளை நாளைக்கு அவங்க மனம் திரும்பி வந்து உங்கள்கிட்ட உதவி பண்ணோன்னே இதுதான் நேரம், இதுதான் காலம், உன்னை பழிக்கு பழி வாங்குறது அப்படின்னு சொன்னால் அப்படி நினைக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு 5 ரூபா என்னால் கொடுக்க முடியும் பாஸ்டர், ஒரு 50 ரூபா பசி பட்டினியோடு நிற்கிறாங்க, ஒரு 100 ரூபா இருந்தாங்க சாப்பிட வச்சுக்கோங்க. 50,000 ரூபா கடன் ஆண்டு பாஸ்டர் சொல்லிட்டார், நான் போய் வட்டிக்கு வாங்கி கொடுக்குறேன்னு அப்படி சொல்லலை. 50,000 ரூபா கடனா என்னால் மீளவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா 3 நாளாக நான் சாப்பிடல, என் குடும்பம் ஐயோ இந்தாங்க 100 ரூபா வச்சுக்கோங்க, போய் 2 கிலோ அரிசி வாங்கி முதல்ல குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்க, அப்புறம் யோசிங்க. அந்த 100 ரூபா கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை. நான் என்றைக்கும் அப்படி தான் சொல்லுவேன், நீ கடன் வாங்கி மற்றவனுக்கு தயவு செய்து உதவி பண்ணாது, லட்சக்கணக்கில் கொடுத்து உதவி பண்ணாது. ஒருத்தனுக்கு ஒரு காசு கொடுக்குறேன்னா அது திரும்பி வரும்னு எதிர்பார்க்காம உன்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. அல்லேலூயா. எவ்வளோ முடியும் நம்மளால்? ஒருத்தருக்கு ஒரு யாசகம் போடுறோம், யாசகம்னா ஒருத்தர் ஒரு பிச்சை போடுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, நான் அதை விரும்புறது இல்லை, யாசகம் போடுறோம், அது அர்த்தம் தான். அப்போ நீங்கள் யாசகம் போடும்போது என்ன நினைப்பீங்க, இந்த சிக்னலில் 10 ரூபா போட்டால் அடுத்த சிக்னலில் 10 ரூபா எடுத்துக்கலாம்னா கொடுப்பீங்க. எப்படி கொடுப்பீங்க? அது அவங்களுக்கு அந்த 10 ரூபா வரும்னு நம்ம என்ன பண்ணுறதில்ல, கொடுக்குறதில்ல. இந்த சிக்னலில் போட்டால் அடுத்த சிக்னல் அவங்க அப்படி இல்லை, அது அவங்களுக்குன்னு கொடுத்து அது இனிமேல் வராது. அப்படிப்பட்ட மைண்டு தான் நீங்கள் உதவி பண்ணணும் மற்றவங்களுக்கு. ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு செய்யறீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப அவங்க எனக்கு கொடுப்பாங்கன்னு செய்யக்கூடாது. திரும்ப அவங்க கொடுத்தாதான் ஆண்டவரே இல்லை ஏசப்பா இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன்னா அந்த காரியத்தை செய்யாதீங்கிறேன். 1 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுக்காத, 3 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுக்காத, உங்கள்கிட்ட இருக்கிற நகையை கழட்டி இந்தா வச்சு அடமானம் வச்சு நீ பிரச்சனையை தீர்த்துட்டு வா, அதுக்கப்புறம் நகையை திருப்பி கொடு. இன்னைக்கு நிறைய பேர் கழட்டி கொடுத்துட்றீங்க. ஒருத்தர் அன்னைக்கு சொல்றாரு, பாஸ்டர் வந்து கேட்டார், வண்டி புக் எடுத்து கொடுத்து நீ அடமானம் வச்சு, என்னாச்சு? போனதான் பாஸ்டர். இப்போ அவன் வந்து இன்சூரன்ஸ்காரன், இந்த பேங்க் லோன்காரன் வந்து என் வண்டி தூக்கிட்டு போயிட்டான். ஏன்? ஆண்டவர் உதவி பண்ண சொன்னார்ல. அப்படி இல்லை. இங்கே பாருங்க, இங்கே என்ன நடக்குது, இவங்க கையில் இருக்கிற பொருள் சமபங்கா எடுத்துக்குவோம், அவனை உதறி தள்ள வேண்டாம். உனக்கு ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கார், 500 ரூபா உன்னால் கொடுத்துட்டு அதை வராமல் நீ பிரச்சனையை சமாளிக்க முடியும், உதவி பண்ணுங்க. ஹல்லேலூயா. தாவீது எப்படி மனம் திரும்பினா பார்த்தீங்களா? சரியான பாதைக்கு திரும்புதல்னா இதுதான். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அந்த நாளில் எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து